காக்கையின் பக்கத்து வீட்டு குருவி. நாப்பூருங்கிற ஒரு அடர்ந்த காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு காக்கையோட வீடும் ஒரு குருவியோட வீடும் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு. அந்த வைக்கோல் வீட்டுல காலு ராணிங்கிற 2 காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த மர வீட்டுல மீனுக்குருவி தன்னோட 2 குழந்தைங்க கூட வாழ்ந்து வந்துச்சு. மீனுக்குருவியோட 2 குழந்தைங்களும் ரொம்ப குறும்புத்தனம் வாய்ந்தவங்களா இருந்தாங்க. அவங்க எப்போதுமே ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் மீனுக்குருவி தான் குழந்தைங்களுக்காக ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. தான் எடுத்துட்டு வந்த மாம்பழத்தை சரி சமமா பங்கிட்டு தான் குழந்தைங்களுக்கு மீனுக்குருவி கொடுத்துச்சு. பசங்களா, அம்மா உங்களுக்காக இனிப்பான மாம்பழத்தை கொண்டு வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் சண்டை போடாம இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு வீட்லயே இருங்க, சரியா? அம்மா, நான் எப்பவுமே சண்டை போட மாட்டேம்மா. தம்பி தான் என்னை எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு இழுத்துட்டே இருப்பா. இல்லம்மா, அக்கா தான் என் கூட எப்பவும் சண்டை போடுவா. நான் சமத்த பையனாதாம்மா இருப்பேன். சரி சரி, இப்பவே உங்க சண்டையை ஆரம்பிக்காதீங்க. இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே விளையாடிக்கிட்டு இருங்க. நான் ராத்திரிக்கு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் தானியங்களை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தானியங்களை தேடி தான் வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. குழந்தை சாராவோ தான் அம்மா பறந்து போறத ஜன்னல் பக்கத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த சமயத்தை பயன்படுத்தின குக்கு தான் அக்காவோட பங்கு மாம்பழத்தையும் எடுத்துக்கிட்டான். டேய் குக்கு, அது என்னோட மாம்பழம், எனக்கு கொடு. முடியாது, நீ என்ன பத்தி அம்மா கிட்ட புகார் செய்தல்ல, அதனால இந்த மாம்பழம் எனக்கு தான். நான் ஒன்னும் உனக்கு இந்த மாம்பழத்தை தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன குக்கு தன்னோட பங்கையும் தான் அக்காவோட பங்கையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சான். இத பார்த்த சாரா அழ ஆரம்பிச்சிட்டா. குக்கு, அது என்னோட மாம்பழம்டா, எனக்கு கொடு. அம்மா வரட்டும், ஒன்னு சொல்லி கொடுக்கறேன். மாம்பழத்தை எடுத்து சாப்பிடுறல்ல, அம்மா வரும்போது நான் வேற ஏதாச்சும் காரணத்தை சொல்லிடுவேனே. இந்த மாதிரி 2 பசங்களும் ரொம்ப சத்தமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களோட சத்தம் பக்கத்து வீட்டு காகங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சது. குழந்தைங்களோட சத்தத்தை கேட்ட ராணிக்காகவும் தூக்கத்துல இருந்து முழிச்சிடுச்சு. அந்த குருவி உணவு தேட வெளியே போனதுமே சரி, இந்த 2 குட்டி பிசாசுங்களும் சத்தம் போட ஆரம்பிச்சிடும். ஆமா ராணி, நான் கூட அழகான கனவு கண்டுகிட்டு இருந்தேன். இந்த சத்தத்தை கேட்டு முழிச்சிட்டேன். கலு, இந்தாங்க இந்த கம்பை எடுத்துட்டு போய் அந்த 2 குழந்தைங்களுக்கும் சரியான அடி கொடுங்க. இனிமே அவங்க வாயை திறந்து சத்தமே போடக்கூடாது. கலுக்காகவும் தான் மனைவி கொடுத்த கம்பை வாங்கிக்கிட்டு ரொம்ப கோபத்தோட மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கலுக்காகவும் மீனுவோட வீட்டின் கதவை ரொம்ப வேகமா தட்ட ஆரம்பிச்சது. காலு மாமா, என்ன விஷயம்? எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? காலு மாமா, இந்த குக்கு என்னோட மாம்பழத்தை சாப்பிட்டுட்டா. ஹே பசங்களா, உங்களுக்குள்ள சண்டை போடாம இருக்கவே மாட்டீங்களா? சத்தம் போடாம இருங்க. இனிமே சத்தம் போட்டீங்க என் கையில குச்சி இருக்கு, இந்த குச்சியால உங்க 2 பேரையும் அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. குழந்தைங்க 2 பேரும் மறுபடியும் தங்களோட வீட்டுக்குள்ள வந்தாங்க. பாரு, ஒன்னாலதான் காலு மாமா நம்ம 2 பேரையும் திட்டிட்டு போறாங்க. காலு, என்னாச்சு? அந்த குட்டி பிசாசுங்களா அடிச்சிங்களா? ராணி, என்ன சொல்றது, அந்த குழந்தைங்களை ஏற்கனவே சண்டை போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அதனாலதான் ரொம்ப கடுமையா கண்டிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் அவங்களோட வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தானியங்களை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. சரா, என்னாச்சுமா? எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? அம்மா, இந்த குக்கு எனக்கு மாம்பழத்தை தராம என்னோட பங்கு மாம்பழத்தையே எடுத்து சாப்பிட்டுட்டாமா. இல்லம்மா, அக்கா பொய் சொல்றா. அவளோட மாம்பழத்தை அவ தான் சாப்பிட்டா. சரி சரி, மறுபடியும் உங்க சண்டை ஆரம்பிக்காதீங்க. சரி, இந்த தானியத்தை சாப்பிடு. தான் அம்மா இப்படி சொன்னதும் ரொம்ப பசியோட இருந்த சாரா அழுகைய நிறுத்திட்டு தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சா. அப்படியே மறுநாள் பொழுது வந்துச்சு. மீனுக்குருவி தன்னோட வீட்டு முன்னாடி உட்கார்ந்துருந்துச்சு. இத பார்த்த ராணிக்காகவும் மீனுவோட வீட்டுக்கு வந்துச்சு. ஹே குருவி, உன் பசங்களை ஒழுங்கு மரியாதையா விலக்கி வச்சுக்கோ. எனக்கும் காலுவுக்கும் சத்தம் கேட்கறதே பிடிக்காது. ராணி அக்கா,
நான் அவங்க கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்கறேன், அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, குழந்தைங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க. நாளைக்கு உங்க வீட்லயும் 2 குழந்தைங்க வந்தா அவங்களும் தங்களுக்குள்ள இப்படிதான் சண்டை போடுவாங்க. ஏ குருவி, உன்னோட விளக்கம் எதுவும் எனக்கு தேவையில்லை. இனிமே உன்னோட குழந்தைங்க சத்தம் போட்டாங்க எங்க கிட்ட இருந்து சரியா அடி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணிக்காகவும் இப்படி பேசினதை கேட்ட மீனுக்குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. நான் எத்தனை வாட்டி சொன்னேன், இனிமேலாச்சும் வீட்ல சத்தம் போடாம சண்டை போடாம இருங்க, சரியா? அந்த காகங்கள் ரொம்ப மோசமானவங்க, அவங்க சொன்னா நிச்சயம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி மறுபடியும் உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. தான் அம்மா வெளியே போனதுமே 2 குழந்தைங்களும் வழக்கம் போல மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே காலுக்காகவும் கம்பை எடுத்துக்கிட்டு வேகமா மீனுக்குருவியோட வீட்டுக்கு போச்சு. அப்படி வந்த காலுக்காகவும் 2 குழந்தைங்களையும் கண்ணு மண்ணு தெரியாம பலமா போட்டு அடிச்சது. காலுக்காக அடிச்சதுல குழந்தை குக்குவுக்கு தலையிலிருந்து ரத்தம் வந்துச்சு. சாராவுக்கோ ரெக்கையில இருந்து ரத்தம் வந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி உணவை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ஐயோ பசங்களா, என்னாச்சு? இன்னைக்கு ரத்தம் வர அளவுக்கு சண்டை போட்டீங்களா? இல்லம்மா, திடீர்னு காலு மாமா வீட்டுக்கு வந்து எங்களை பலமா அடிச்சிட்டாருமா. அச்சோ, அந்த காகங்கள் சொன்னதை செய்துட்டாங்க. அவங்க பொல்லாத காகங்கள். பசங்களா, இனிமே நாம இந்த வீட்ல இருக்க வேண்டாம். சீக்கிரம் இந்த வீட்டை வித்துட்டு நாம வேற காட்டுக்கு போயிடுவோம். அந்த காகங்களோட பக்கத்துல இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டை விற்க போற விஷயத்த காட்டுல இருக்கிற நிறைய பறவைகள் கிட்ட சொல்லுச்சு. 2 நாள் கழிச்சு மீனுக்குருவியோட வீட்டுக்கு ஒரு கழுகு ஒண்ணு பறந்து வந்துச்சு. கழுக பார்த்ததும் மீனுக்குருவி ரொம்ப பயந்துடுச்சு. கழுகாரே, தயவு செஞ்சு என் பசங்களை விட்டுடுங்க. என் பசங்களை எதுவும் செய்திடாதீங்க. ஹே குருவி, நீ பயப்படாத. எனக்கும் ஒரு சின்ன பையன் இருக்கான். நான் ஒன்னும் பறவைகளோட குழந்தைங்கள சாப்பிட மாட்டேன். நீ இந்த வீடை விற்க போறதா கேள்விப்பட்டேன். அதான் உன் வீடை பார்க்கலான்னு வந்திருக்கேன். அப்படியே கழுகாரே, வாங்க உள்ள வாங்க, தாராளமா என் வீட்டை பாருங்க. மீனுக்குருவியோட வீட்டை பார்த்த கழுகுக்கும் வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு. குருவி, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப அழகா இந்த வீட்டை கட்டியிருக்க. இந்த வீட்டுக்கு நீ கேக்குற காசை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு மீனுக்குருவியோட வீட்டை வாங்கிடுச்சு. மீனுக்குருவியும் அந்த வீட்டை நல்ல விலைக்கு வித்துட்டு தான் குழந்தைங்களையும் தான் பொருட்களையும் எடுத்துக்கிட்டு வேற காட்டுக்கு பறந்து போயிடுச்சு. மறுநாள் கழுகு தான் குடும்பத்துக்கு கூட மீனுக்குருவியோட வீட்டில் வந்து தங்க ஆரம்பிச்சது. கழுகோட குடும்பம் ரொம்ப அதிகமா சத்தமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கழுகோட பையனும் ரொம்ப அதிகமா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தான். இந்த சத்தம் காகங்களோட தூக்கத்தை ரொம்ப பாதிச்சது. கோவமான காலுவும் ராணியும் மறுபடியும் கம்பை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. அப்படி வந்த காகங்கள் வீட்டோட கதவை ரொம்ப வேகமா தட்டிக்கிட்டு இருந்தாங்க. உடனே கழுகும் தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. கழுக பார்த்ததும் 2 காகங்களும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்ன காகங்களே, எதுக்காக வீட்டோட கதவை இப்படி போட்டு தட்டுறீங்க? கழுகாரே, நாங்க உங்க பக்கத்து வீட்டுல தான் வசிக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா இப்படி போட்டு கதவை தட்டுவீங்களா? ஒழுங்கா உங்க வீட்டுக்கு போங்க. சரி சரி கழுகாரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நாங்க கேக்குறோம். பிறகு கழுகும் தான் வீட்டோட கதவை மூடிடுச்சு. ராணி, பாத்தியா, அந்த குருவி ரொம்ப புத்திசாலியா இருக்கு. வசமா நம்மள கழுகு கிட்ட மாட்டி விட்டுட்டு அது வேற காட்டுக்கு ஓடி இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் ரொம்ப வருத்தத்துல உட்கார்ந்திருந்தாங்க. அது ஒரு அருமையான ராத்திரி நேரம். அந்த நேரம் காலு ராணிங்கிற 2 காகங்கள் பக்கத்து காட்டுல இருந்து தங்களோட காட்டுக்கு ரொம்ப வேகமா பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ராத்திரியா இருந்ததுனால அந்த 2 காகங்களுக்கும் பறக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த சமயத்துல காகங்கள் 2 பேரும் ஒரு பேரிச்சம்பழம் மரத்தை பார்த்தாங்க. ராணி, இன்னும் நம்ம வீட்டுக்கு போகணும்னா ரொம்ப தூரம் இருக்கு. பேசாம இந்த ராத்திரி மட்டும் இந்த மரத்தோட பொந்துலயே நாம தங்கிப்போம். எனக்கு வேற ரெக்கை ரொம்ப வலிக்குது. இந்த மரத்தோட பொந்துக்குள்ளேயே இன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட 2 காகங்களும்
அந்த மரத்தோட பொந்துக்குள்ள போனாங்க. அந்த மரத்துக்குள்ள பறவைகள் வசதியா இருக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் இருந்துச்சு. இத பார்த்த 2 காகங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ராணி, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. அற்புதமா காற்று வேற வருது. இந்த மரத்தோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா காலு, ஆனா எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. வாங்க வாங்க, இந்த பையில இருந்த சோளத்தை சுட்டு சாப்பிடுவோம். இந்த ராத்திரி நேரத்துல சூடா சோளம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு காலுவும் ராணியும் அவங்க கொண்டு வந்த பையில இருந்த சோளத்தை எடுத்து நெருப்ப மூட்டி அதை சுட்டு சாப்பிட்டாங்க. பிறகு 2 காகங்களும் அந்த மரத்தோட பொந்துல படுத்து நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. 2 காகங்களும் அந்த ஈச்ச மரத்தை ரொம்ப மோசமான நிலையில குப்பையாக்கி போட்டிருந்தாங்க. காலு, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. நாம ரொம்ப நேரம் தூங்கிட்டோம். வாங்க இப்பவே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். காகங்களே, இருங்க இருங்க. நீங்க என் மரப்பொந்த ரொம்ப மோசமான நிலையில குப்பையா மாத்திருக்கீங்க. இந்த குப்பையெல்லாம் நீங்க சுத்தம் செஞ்சுட்டு போங்க. மரமே, என்ன சொல்ற? என்னோட வீட்டையே நான் சுத்தம் செய்ய மாட்டேன். நான் எப்படி உன்னோட மரப்பொந்த சுத்தம் செய்வேன்? மரமே, எங்களுக்கு என்னோட மரபொந்த இப்ப சுத்தம் செய்யறதுக்கான நேரம் இல்ல. நீ வேற ஏதாச்சும் பறவைகளை வச்சு இத சுத்தம் பண்ணிக்கோ. அங்க இப்பவே எங்க வீட்டுக்கு போயாகணும் அப்படின்னு சொன்ன 2 காகங்களும் அந்த மரபொந்த சுத்தம் செய்யாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. காகங்களோட செயல் அந்த ஈச்ச மரத்தை ரொம்ப வருத்தப்பட வச்சது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பக்கமா 2 ஜோடி புறாக்கள் பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு வேடன் பறவைகள் ஏதாச்சும் வருதான்னு பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். இத பார்த்து 2 புறாவும் ரொம்ப பயந்துட்டாங்க. கபூத்தர், அங்க பாத்தீங்களா? ஒரு வேடன் நிக்கிறான். அவன் கண்ணுல மாட்டணும், நாம செத்தே போயிடுவோம். ஆமாமா லூசி, நாம இந்த பக்கமா போக வேண்டாம். அந்த வேடன் போறது வரைக்கும் எங்கேயாச்சும் மறைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன 2 புறாக்களும் எங்கேயாச்சும் பாதுகாப்பான இடம் இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல புறாவோட கண்களுக்கு அந்த ஈச்ச மரம் தென்பட்டுச்சு. உடனே 2 புறாக்களும் அந்த மரத்தோட பொந்த நோக்கி பறந்து போனாங்க. அப்படி மரத்தோட பொந்துக்குள்ள வந்த 2 புறாக்களும் வேடனோட கண்ணில் படாதபடி ஒளிஞ்சிருந்தாங்க. சீச்சி சிச்சி, இங்க பாருங்க, இந்த மரத்தோட பொந்து எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு. எங்க பார்த்தாலும் ஒரே நாத்தம். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. லூசி, நமக்கு இப்ப வேற வழி இல்ல. அந்த வேடனோட கண்ணில் பட்டோம், நாம செத்தோம். அந்த வேடன் போறது வரைக்கும் நாம இங்க தான் இருந்தாகணும். புறாக்களே, நான் என்னோட பொந்த ரொம்ப சுத்தமா தான் வச்சிருந்தேன். நேற்றுக்கு 2 காகங்கள் வந்து இங்க தங்குனாங்க. அவங்க தான் என்னோட மரபொந்த ரொம்ப மோசமான நிலையில குப்பையாக்கி போட்டுட்டாங்க. நீங்க தயவு செஞ்சு என்னோட மரபொந்த சுத்தம் செய்வீங்களா? ஹே மரமே, உனக்கு எவ்வளோ திமிரு! யாரோ போட்ட குப்பைய எங்களை சுத்தம் செய்ய சொல்ற? எங்களால எல்லாம் முடியாது. ஆமா ஆமா, ஈச்ச மரமே, யாரு இந்த குப்பைய போட்டாங்களோ அவங்களையே வந்து எடுக்க சொல்லுங்க. அதே சமயத்துல ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்த வேடனுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. அடச்ச, ஒரு பறவைகளும் இந்த வழியா வரல. எனக்கு வேற ரொம்ப பசிக்குது. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்ன வேடன் அங்கிருந்து போயிட்டாரு. வேடன் போறத பார்த்த 2 புறாக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு அவங்க அந்த ஈச்ச மரத்தை சுத்தம் செய்யாமலே அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. இத பார்த்து ஈச்ச மரம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்படியே மத்தியான வேலை வந்துச்சு. காட்டுல வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த சமயத்துல வீடு கட்டுறதுக்கு தேவையான மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு மீனும் மிட்டுங்கிற 2 பறவைகள் அந்த வழியா பறந்து வந்தாங்க. அச்சச்சோ, வெயிலோட தாக்கம் என்ன தீவிரமா இருக்கு. மீனு, நாம கொஞ்ச நேரம் ஏதாச்சும் ஒரு நிழல்ல ஓய்வெடுத்துட்டு போலாம். என்னால இதுக்கு மேல பறக்க முடியாது. ஆமாமா மிட்டு, நீயும் சரியாதான் சொல்ற. நம்ம காட்டுல இப்போ வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க பாரு, அங்க ஒரு மரபொந்து இருக்கு. நாம அதுல கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 பறவைகளும் அந்த மரத்தோட பொந்த நோக்கி பறந்து போனாங்க. அச்சச்சோ, இந்த இடம் இவ்ளோ அழுக்கா இருக்கு. யாரு இதை இவ்ளோ குப்பையா மாத்துனாங்கன்னு தெரியலையே. பறவைகளே, ஒரு காகங்கள் தான் என்னோட மரபொந்த இவ்ளோ குப்பையா மாத்திட்டாங்க. நீங்க தயவு செஞ்சு இங்க இருக்கிற குப்பைகளை சுத்தம் செய்வீங்களா? ஐயோ மரமே, நீங்க கவலைப்படாதீங்க. நான் நிச்சயமா இங்க இருக்கிற எல்லா குப்பையும் சரி செய்துடுறேன். ஏய் மீனு, உனக்கு அறிவு எதுவும் கெட்டுடுச்சா? யாரோ போட்ட குப்பைய நாம எதுக்கு அள்ளணும்? அதுவும் இல்லாம இந்த மரத்தால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. வா, வீட்ல நமக்கு நிறைய வேலை இருக்கு, போகலாம்.
மிட்டு, மற்றவங்களுக்கு உதவி செய்யற மரம். இந்த மரம் ரொம்ப அப்பாவி. இந்த மரம் இவ்ளோ கஷ்டப்படுறத நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. நீ வேணா வீட்டுக்கு போ, நான் இந்த மரத்தோட பொந்த சரி செஞ்சுட்டு வரேன். மீனுக்குருவி இப்படி சொன்னதும் மிட்டு கிளி மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மீனுக்குருவியோ அந்த மரப்பொந்துல இருக்கிற எல்லா குப்பைகளையும் நீக்கி அதை சுத்தம் செஞ்சது. மீனுக்குருவியோட செயலை பார்த்த ஈச்ச மரமோ ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. குருவி, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ செஞ்ச இந்த செயலால நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். என்னோட மரபொந்தும் சுத்தமாகிடுச்சு. நீ செய்த இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். மரமே, மற்றவங்களுக்கு உதவி செய்யற உங்களை இவ்ளோ சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல எனக்கும் சந்தோஷம்தான். சரி சரி, நான் இப்போ என் வீட்டுக்கு போயாகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட மரக்கட்டைகளை எடுத்துக்கிட்டு தான் வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனுக்குருவியோட செயலால ஈச்ச மரம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாம் மழைக்காலத்துக்கு தயாராகிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா பறவைகளும் தங்களோட வீடை ரொம்ப அருமையா உறுதியா கட்டி இருந்தாங்க. மீனுக்குருவியும் ஒரு மரத்தோட கிளையில தான் வீட்டை ரொம்ப உறுதியா கட்டி இருந்துச்சு. 2 நாட்கள்லயே காட்டுல மழைக்காலமும் ஆரம்பமாச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் வானத்தை கருமேகங்கள் மூட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழையோட சேர்ந்து புயலும் இடியும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நேராக மழையோட தாக்கம் கூடிக்கிட்டே இருந்துச்சு. இதனால காட்டுல ரொம்ப அதிகமா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. மரங்கள் எல்லாம் தண்ணீரோட வேகத்தை ஈடு செய்ய முடியாம தண்ணீர்லயே அடிச்சிட்டு போயிடுச்சு. அதிகமா காற்று வீசிக்கிட்டே இருந்ததுனால பறவைகளோட வீடும் அந்த மழைக்கு ஈடு செய்ய முடியாம தண்ணீர்ல அடிச்சிட்டு போயிடுச்சு. இதனால பறவைகள் எல்லாரும் வீடு இல்லாம ஒரு மரத்து மேல உட்கார்ந்து இருந்தாங்க. அச்சோ, நம்ம என்ன பண்றது? நம்ம காட்டுல இது வரைக்கும் இப்படி ஒரு மழைய பார்த்ததே இல்லையே. அவ்வளவுதான், நம்மளோட கதை முடிச்சுதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, இந்த இடிய பார்த்தா எனக்கு அதை விட பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் புயல் காற்று மாதிரி வீசிக்கிட்டு இருக்கு. நம்மளோட குழந்தைங்கள நம்ம இனிமே எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியலையே. நண்பர்களே, கவலைப்படாதீங்க. நம்ம காட்டுல தான் ஒரு ஈச்ச மரம் இருக்கே. அதனோட பொந்துல நாம எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட எல்லா பறவைகளும் ஈச்ச மரத்துல போய் தங்குறதுக்கு முடிவெடுத்தாங்க. எல்லா பறவைகளும் தன்னை நோக்கி வரத பார்த்த ஈச்ச மரம் தான் பொந்தோட கதவை மூடிடுச்சு. அச்சோ, ஈச்ச மரமே, என்ன இது? உங்க பொந்தோட கதவை திறங்க. காட்டுல எங்க பார்த்தாலும் மழையும் இடியும் வெள்ளமுமா இருக்கு. நாங்க இந்த மழை முடியறது வரைக்கும் உங்களோட பொந்துலயே தங்கிக்கிறோம். ஹே மோசமான பறவைகளே, நான் உதவின்னு கேட்ட நேரம் நீங்க யாருமே எனக்கு உதவி செய்யல. அதனால என்னோட பொந்துல உங்களை தங்குறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஈச்ச மரமே, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. எங்க வீடெல்லாம் வெள்ளம் இழுத்துட்டு போயிடுச்சு. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாருமே இல்ல. இந்த ஒரு வாட்டி மட்டும் உங்க பொந்துல நாங்க தங்கிக்கிறோம். என்ன ஆனாலும் சரி, என் பொந்தோட கதவை நான் திறக்கவே மாட்டேன். எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிடுங்க. பறவைகள் எவ்வளவோ கெஞ்சியும் ஈச்ச மரம் தான் பொந்தோட கதவை திறக்கவே இல்லை. இதனால ஏமாந்து போன பறவைகள் வேறு வழி இல்லாம அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. அதே நேரத்துல மழையோட வேகம் தாங்க முடியாம மீனுக்குருவியோட வீடும் உடைஞ்சு போயிடுச்சு. மீனுக்குருவிக்கு 2 சின்ன பசங்க இருந்தாங்க. 2 பசங்களும் மழையில நனைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பசங்களா, பயப்படாதீங்க. அம்மாக்கு ஒரு மர நண்பன் இருக்கான். நான் அவன்கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அந்த ஈச்ச மரத்தோட பக்கத்துல வந்துச்சு. மீனுக்குருவிய பார்த்ததுமே ஈச்ச மரம் தான் பொந்தோட கதவை திறந்துடுச்சு. மீனுக்குருவி தான் குழந்தைங்க கூட அந்த ஈச்ச மரத்துல ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்து இருந்துச்சு. குருவி, நான் மழை வந்ததுமே உன்னோட வருகைக்காக தான் காத்திருந்தேன். நீயும் உன் குழந்தையும் என்னோட பொந்துல ரொம்ப பாதுகாப்பா இருக்கலாம். பிறகு ஈச்ச மரமும் மீனுக்குருவியும் அதனோட குழந்தைங்களும் சாப்பிடுறதுக்காக நிறைய பேரிச்சம்பழங்களை கொடுத்துச்சு. அதே சமயத்துல மற்ற பறவைகள் தங்குறதுக்கு எந்த இடமும் இல்லாம மழையில நனைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒவ்வொரு பறவைகளோட மனசுலயும் அந்த ஈச்ச மரத்தோட முக்கியத்துவம் புரிஞ்சது. இனிமே எந்த சூழ்நிலையிலையும் எந்த மரம் உதவி கேட்டாலும் மறக்காம செய்யணுங்கிற பாடத்தை எல்லா பறவைகளும் கத்துக்கிட்டாங்க.
நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். சிஜித், ஜூடித், நிலா, ஜீவா, ரக்ஷித், ஹர்ஷா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அஜீவன், ஆதிரா, ருத்ரா, காவிஸ் எல்லா குட்டீஸும் நல்லா படிச்சு சமத்து பாப்பாவா வளர வாழ்த்துக்கள். அஜித், ஆர்த்தி 2 பாப்பாவும் சண்டை போடாம ஒற்றுமையா இருக்க மீனுக்குருவியோட வாழ்த்துக்கள். ஹாய் பாகுபலி, ஹாய் கல்பனா, ஹாய் மகிசாலினி, சஹான், ஷஹீம் 2 குட்டீஸும் சமத்து பாப்பாவா இருக்க மீனுவோட வாழ்த்துக்கள். ஹாய் சமி, ஹாய் அலீனா, ஹாய் ஜீவனா, தீபக், ஹரிஸ், புகழினி, அன்பு, ஜெனா, யாஷிகா, மோகன பிரியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நிலா, ஷாலினி, விக்கி, பிசு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரிஹான் பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சஜிதா ஸ்ரீ, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.